வணக்கம் அன்பு நண்பர்களே. ஓம் அஸ்ட்ரோ தமிழ் நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். நம்ம இப்போ பார்க்க போகிற பலன்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாசி மாதத்திற்குண்டான ராசி பலன்களை தாங்க பார்க்குறோம். அப்போ நம்ம ஒவ்வொரு மாத ராசி பலன்கள் பார்க்குறோம், தினசரி ராசி பலன்கள் பார்க்குறோம், வார ராசி பலன்கள் எல்லாம் பார்க்குறோம். அப்போ நம்ம இந்த ராசி பலன்கள்லாம் பார்க்கும்போது அன்பர்களுடைய கேள்விகள் என்ன அப்படின்னா, நீங்கள் நல்லதும் சொல்கிறீங்க, தீமையும் சொல்கிறீங்க. அப்போ நன்மை தீமைகளை நீங்கள் எடுத்து சொல்லும்போது தீமைகளை கொஞ்சம் அதிகமாக சொல்கிறீங்க அப்படின்னு கேள்விகள் நிறைய கேட்கப்படுதுங்க. நம்ம தீமைகளை வச்சு நம்ம எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, நான் பாசிட்டிவாக சொல்லிட்டு போயிடலாம். பாசிட்டிவாக சொல்லிட்டு போகிறதுல உங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காதுங்க. ஏன்னா நன்மைகள் நடக்கிறது கண்டிப்பாக நடந்துடும். தீமைகள் நடக்க இருப்பதை தடுக்கிறதுக்கு தான் நாங்கள் ஜோதிடமே சொல்கிறோம். அதனால் இந்த ஜோதிடத்தில் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா தீமைகளை முன்கூட்டியே அறிஞ்சு அதற்குண்டான தெளிவான ஒரு புரிதல்கள் உங்களுக்கு ஏற்படணும். அதற்காகத்தான் ஒவ்வொரு ஜோதிடர்களுமே மெனக்கெட்டு ஒவ்வொரு காணொலியும் போடுறாங்க. ஏன்னா இது சின்ன வேலைகள் இல்லை. நீங்கள் ஒரு 10 நிமிஷம் வீடியோ போடுறோம்னா அதுக்கு உண்டான உழைப்புகள் மிகப்பெரிய அளவில் இருக்கும். அதனால் நாங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா புரிந்து கொண்டு செயல்படுங்க. அன்பர்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ராசி பலன்களையும் பாருங்கள், லக்கண பலன்களையும் பாருங்கள். ஏன்னா 2 பலன்களையும் பார்க்கும் பொழுது தான் உங்களுக்கு முழு பலன்கள் கிடைக்குங்க. இப்போ நம்மளுடைய உடம்பு பார்த்தீங்கன்னா உயிர் இருந்தால் தான் அந்த உடம்பு இயங்கும். அப்போ உடம்பும் உயிரும் தேவைப்படுது. அதே போல் தான் லக்கணமும் ராசியும் 2ம் இணையும் போது தான் நமக்கு ஜாதக பலன்கள் ஒர்க் அவுட் ஆகும். அதனால் லக்கண பலன்களையும் பாருங்கள், ராசி பலன்களையும் பாருங்கள், 2 பலன்களையும் சேர்த்து பாருங்கள். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ராசி பலன்கள் எப்படி பார்க்குறது, லக்கண பலன்கள் எப்படி பார்க்குறதுனா, ராசினா மேச ராசியாக இருப்பீங்க, சிம்ம லக்கணமாக இருக்கீங்க அப்படின்னா அப்போ மேசராசி பலன்களும் சிம்ம ராசி பலன்களையும் சேர்த்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு முழு பலன்கள் கிடைக்கக்கூடுங்க. அப்போ இந்த முழு பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய இந்த மாதத்தை முன்கூட்டியே அறிந்துக்கிட்டு அந்த மாதத்தில் நம்ம என்னென்ன செயல்பாடுகள் செய்யலாம், எதிலெல்லாம் கவனமாக இருக்கலாம் அப்படின்றதுக்காகத்தான் நம்ம ஜோதிடமே சொல்கிறோம். அப்போ நீங்கள் இதை புரிந்து கொண்டு இந்த மாதத்தை நீங்கள் நல்லபடியாக சிறப்பாக உங்களுக்கு நல்ல வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அப்போ நம்ம சொல்கிறதுல கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருங்க. நாங்கள் ஒரு விஷயத்தில் பாதகமாக இருக்குது அப்படின்னா அந்த விஷயங்களில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது நல்லதுங்க. இப்போ நம்ம மாசி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். அதற்குண்டான கிரக அமைப்புகள் பார்த்திங்கன்னா மாதத்தோட ஆரம்பத்தில் கிரக அமைப்புகளை பார்த்தோம்னா மேசத்தில் குரு பகவான் இருக்காருங்க, கன்னியில் கேது பகவானுடைய பயணம் இருக்குது, மகரத்தில் செவ்வாய் சுக்கிரனும் சஞ்சரிக்கிறாங்க, கும்பத்தில் பார்த்தீங்கன்னா சனி சூரியன் புதனுடைய சேர்க்கை பெற்று அமைய போகுது, மீனத்தில் ராகு சந்திரனுடைய பயணங்கள்லாம் இருக்குங்க. அப்போ இந்த மாதத்தில் கிரக மாற்றங்களும் இருக்குங்க. 13/2/2024 கும்பத்தில் பார்த்தீங்கன்னா புதன் இடப்பெயர்ச்சியாகி பயணம் செய்ய போகிறாரு. 13/2/2024 மகரத்தில் சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடப்பெயர்ச்சியாகி பயணம் செய்ய போகிறாருங்க. 2/3/2024 மீனத்தில் பார்த்தீங்கன்னா புதன் பயணம் செய்ய போகிறாங்க இடப்பெயர்ச்சியாகி. 8/3/2024 கும்பத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் இடப்பெயர்ச்சியாகி பயணம் செய்ய போகிறாருங்க. அப்போ இந்த கிரகங்களுடைய அமைப்புகள், கிரகங்களுடைய மாற்றங்கள், இதை வைத்து தான் நம்ம பலன்கள் சொல்ல போகிறோம். அப்போ 12 ராசி அன்பர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் இந்த மாசி மாதத்தில் ஏற்பட போகுது, உங்களுக்கு சாதகமாக அல்லது பாதகமாக அப்படின்றத தான் தெளிவாக டீட்டெயில்டாக பார்ப்போம். ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்ப்போங்க. அப்போ இந்த மாசி மாதம் பார்த்திங்கன்னா தமிழ் மாதங்களில் 11வது மாதமாக வருதுங்க. இந்த கும்பராசியில் சூரியன் சஞ்சரிப்பதால் கும்ப மாதம் என்றும் அழைக்கப்படுதுங்க. அப்போ இது 11வது மாதம்னால இந்த மாதத்தை பார்த்திங்கன்னா கும்ப மாதம்னே போற்றப்படுதுங்க. அப்போ மாதத்தோட துவக்கத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்து இணைந்து கும்பராசியில் சஞ்சரிக்கிறது ஒரு மிக அற்புதமான ஒரு யோகங்களையும் கொடுக்குது. கிரகங்களுடைய கூட்டணி சஞ்சாரத்தால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான பலன்கள் ஏற்பட போகுதுன்னு நம்ம பார்ப்போங்க. கும்ப ராசி கும்ப லக்கண அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் பார்த்தீங்கன்னா சூரியன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம ராசியில் சனியோடு சேர்ந்து பயணம் செய்கிறாருங்க. அப்போ வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு பதவி உயர்வு நிச்சயம் கிடைக்கக்கூடுங்க. அப்போ அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயம் கிடைக்க போகுது. செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் சுக்கிரனுடன் பயணம் செய்வதால் செய்யக்கூடிய முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைச்சா கூட சில விரயங்கள் வீண் விரயங்கள் ஆகக்கூடுங்க. உணவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகவும் இருக்க வேண்டிய ஒரு காலமாக இருக்குது. அப்போ ஆரோக்கியத்திலையும் எச்சரிக்கையுடன் இருங்க. புதன் உங்களுடைய ஜென்ம ராசியில் இருக்கிறாருங்க. அப்போ உங்களுடைய வாக்கு வன்மை அதிகரிக்கக்கூடும். நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த தகவல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. பேச்சில் உங்களுக்கு நிதானத்தை கடைபிடிங்க. குரு உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. அப்போ செய்யக்கூடிய செயல்கள் யாவுமே உங்களுக்கு சிறப்படைஞ்சால் கூட முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடைய காண்பீங்க.
தொழில் வியாபாரத்தில் உழைப்புக்கேற்ற ஊதியம் எல்லாமே இந்த காலகட்டங்களில் கிடைக்க போகுதுங்க. அப்போ மனதில் உள்ள ஆசைகள் நிறைவேறக்கூடுங்க. அப்போ நினைத்தவை எல்லாம் நிறைவேறுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண வருமானம் அதிகரிக்கக்கூடும். நினைத்தவை நிறைவேற கொஞ்சம் சிறு சிறு கவனக்குறைவுகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயல்பட்டீங்கன்னா நினைத்தது எல்லாம் நிறைவேற காண்பீங்க. உங்களுடைய லக்கணத்தில் ஜென்ம ராசியில் பார்த்தீங்கன்னா சனியும் சூரியனும் 12ஆம் பாவத்தில், அதாவது விரயஸ்தானத்தில் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் நீங்கள் எதுலையுமே நிதானத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு நேரமாக இருக்குங்க. அதனால் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியத்தில் அடிக்கடி சில பாதிப்பு குறைபாடுகள்லாம் ஏற்பட காண்பீங்க. குடும்பத்தில் நிம்மதி குறைவுகள் எல்லாம் தோன்றும். அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படுதுங்க. அப்போ நற்பலன்கள் பார்த்தீங்கன்னா சற்று குறைந்து காணப்படுவதால் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அன்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சற்று இந்த காலகட்டங்களில் குறைந்து காணப்படுவதால் இந்த காலகட்டங்களில் இருவருக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. எந்த இடத்துலையுமே நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடிப்பது நல்லதுங்க. பொருளாதார நிலை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்ற அப் அண்ட் டவுன் மாதிரி தான் இருக்குங்க. இப்போ பொருளாதார நிலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்ற இறக்கமான ஒரு சூழ்நிலைகள் தான் காணப்படுது. தொழில் வியாபாரம் செய்வங்களுக்கு போட்டிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய கூட்டாளிகளை கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொள்வது, நீங்கள் உங்களுடைய முன்கோபத்தை எல்லாம் குறைத்து கொள்ளுங்கள். எதுலேயுமே உணர்ச்சி வசப்படாதீங்க. பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது இது எல்லாமே உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்குங்க. இந்த காலகட்டங்களில் உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலைப்பளு இருந்தால் கூட அதற்கான ஆதாயங்களை இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பெற்றுத்தர்றாருங்க. அப்போ வண்டி வாகனங்களில் எதிர்பாராத வீண் செலவுகள் எல்லாம் ஏற்படும். அதனால் கொஞ்சம் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமுடனும் இருங்க. அது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வரம்புக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படும்னால கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் சற்று கவனமுடன் இருப்பதும் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்குங்க. வியாபாரத்தில் எவ்வளவு மந்தமான ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும் உங்களுக்கு வர வேண்டிய வாய்ப்புகள் எல்லாமே தக்க நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. அப்போ உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு பிறர் விஷயத்தில் நீங்கள் தலையீடு செய்வதை தவிர்த்து விடுங்க. தங்களுடைய பணிகளில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்துவது இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்குங்க. இப்போ உங்களுடைய ராசி ஜென்ம ராசியில் பார்த்தீங்கன்னா சனி சஞ்சரிப்பதால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காரியத்திலையுமே நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நேரமாக இருக்குங்க. அப்போ மனைவி பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் தர வேண்டுங்க. அப்போ நீங்கள் எதிர்பாராத வீண் செலவுகளை சமாளிக்க கொஞ்சம் மருத்துவ காப்பீடுகள்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்வது நல்லதுங்க. அதே போல் வீட்டில் வயது மூத்தவர்கள் இருந்தாங்கன்னா அவர்கள் மூலமாக கூட உங்களுக்கு எதிர்பாராத வீண் செலவுகள் ஏற்பட காண்பீங்க. அதனால் மன தைரியத்துடன் நீங்கள் செயல்பட்டீங்கன்னா இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் எளிதாக சமாளிக்க முடியுங்க. அப்போ உங்களுடைய உழைப்புக்கான பலனை அடைய தேவையில்லாத பார்த்தீங்கன்னா இடையூறுகள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் ஏற்படுங்க. அப்போ எதுலையுமே நீங்கள் சட்ட விதிக்கு உட்பட்டு நடந்தீங்கன்னா எந்தவித நெருக்கடிகளையுமே நீங்கள் எளிதாக சமாளிக்கக்கூடிய ஒரு பலமும் உங்களிடம் உண்டாக காண்பீங்க. அப்போ இந்த ராகு 2லும் கேது 8லும் சஞ்சரிப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லதுங்க. இந்த மாதம் நீங்கள் வெளிப்படையாக மற்றவர்கள் நலம் கருதி நீங்கள் பேசினா கூட அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொண்டு உங்களிடம் வீண் வாக்குவாதங்கள் எல்லாம் செய்வாங்க. அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. நெருங்கியவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் இருக்கிறதுனால பேச்சை குறைத்து கொண்டு உங்களுடைய பணிகளில் மட்டும் நீங்கள் கவனத்தோடு இருப்பது இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை குறைவு அதிகமாக ஏற்படுதுங்க. அதனால் இந்த காலகட்டங்களில் யதார்த்தமான ஒரு குணங்களோடு பேசுங்க, அன்பாக பேசுங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது இந்த காலகட்டங்கள் நல்லதுங்க. அதுதான் உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அற்புதமான பலன்களாக மாறுங்க. அப்போ குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானமான 3ஆம் இடத்துல பயணம் செய்கிறாருங்க. அப்போ முயற்சி ஸ்தானம்னாலே என்னது, உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் எவ்வளவு போடுறீங்களோ அது வருகின்ற காலங்களில் அந்த முயற்சி பலனை கொடுக்குங்க. அதனால் இந்த மாதம் நீங்கள் எதாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணுங்கள், தைரியத்தோடு முயற்சி பண்ணுங்கள். அது உங்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு முழு சப்போர்ட்டையும் கொடுப்பாருங்க. அதனால் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் இருப்பதனால ஆடம்பர செலவுகளை மட்டும் நீங்கள் குறைத்து கொள்ளுங்கள். சிக்கனமாக செயல்படுங்க. அது உங்களுக்கு ஒரு வகையில் நல்லது. பெரிய முதலீடுகளை மட்டும் நீங்கள் தவிர்த்துருங்க. எந்த ஒரு இடத்துலையுமே பெரிய முதலீடுகள்னாலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யாரிடமாவது ஆலோசனைகள் கேட்டு பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு நன்மைகள். முடிந்தவரை கடன் வாங்குவதை இந்த காலகட்டங்களில் தவிர்க்க வேண்டுங்க. அப்புறம் இக்கட்டான சூழ்நிலைகளில் நீங்கள் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருந்துச்சுன்னா முடிந்தவரை உங்களுடைய பெயரில் வாங்காமல் குடும்ப உறுப்பினர்களுடைய பெயர்களில் வாங்குவது உங்களுக்கு சிறப்பை தருங்க. அதே போல் உங்களுடைய 7ஆம் வீட்டை குரு பகவான் பார்வையிடுவதால் இந்த காலகட்டங்களில் திருமண சுபகாரியத்திற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டீங்கன்னா ஒரு நல்ல அனுகூலமான பலன்களை எல்லாம் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுங்க. தொழில் வியாபார ரீதியாக எதிர்நீச்சல் போட வேண்டிய ஒரு சூழலும் ஏற்படுதுங்க.
கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை தற்போது நீங்கள் பயன்படுத்தி கொண்டீங்கன்னா நீங்கள் நிச்சயம் பார்த்தீங்கன்னா வருகின்ற காலங்களில் உங்களுக்கு தேவையான நேரங்களில் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு குரு பகவான் ஒத்துழைப்பு கொடுப்பாருங்க. முடிந்தவரை சந்தையோட சூழ்நிலைக்கு தகுந்தவாறு சாதகமாக உங்களுக்கு இருக்குங்க. அதனால் அதிக லாபத்தை எதிர்பார்க்காம சிறு சிறு வாய்ப்புகளையும் தவற விடாமல் நீங்கள் செயல்படுத்துவது இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சில பணிச்சுமை இருந்தால் கூட கிடைக்க வேண்டிய வாய்ப்புகளை உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அப்போ நீங்கள் எட்ட வேண்டிய எந்த ஒரு இலக்காக இருந்தாலும் எளிதாக எட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருந்தால் கூட சின்ன சின்ன விஷயங்களில் கொஞ்சம் அக்கறை எடுத்து பண்ணினீங்கன்னா எதாக இருந்தாலும் நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை உங்களிடம் காணப்படுங்க. அப்போ இந்த மாதம் உங்களுக்கு பொறுமையோடும் செயல்பட்டீங்கன்னா வீண் பிரச்சனைகளை எல்லாம் தவிர்க்கவும் முடியுங்க. அவிட்டம் 3, 4ஆம் பாதங்களை உள்ளடக்கிய நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு அலைச்சல்கள் சற்று அதிகமாக காணப்படுங்க. அப்போ சிலருக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் திண்டாட வேண்டிய ஒரு சூழ்நிலைகளும் ஏற்படலாம். கவனமுடன் இருந்து கொள்ளுங்க. இப்போ உங்களுடைய குழந்தைகள் மேலே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் வரலாம். அதற்காக உங்களுடைய குழந்தைகள் மேலே நீங்கள் ஆத்திரப்பட வேண்டாமுங்க. உத்தியோகத்தர்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலையில் வரக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் தாங்கிக் கொள்ளக்கூடிய பக்குவத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டியது நல்லதுங்க. இப்போ வேலைப்பளு சற்று அதிகமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் தம்பதிகளுக்கிடையே அன்பு பாசமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகுதுங்க. அப்போ கருத்துக்களை பரிமாறும் முன்பு பார்த்தீங்கன்னா பொறுமையும் நிதானமும் உங்களுக்கு அவசியமாக இருக்குங்க. அதனால் இந்த பொறுமையும் நிதானத்தை உணர்ந்து நீங்கள் செயல்படுவது நல்லது. திருமணம் ஆகாமல் அதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கவங்களுக்கு திருமணம் பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் இனிதே நடைபெறக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. அப்போ புதிதாக வீடு மனை வாங்க வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு யோசனைகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நிச்சயம் உங்களுக்கு அந்த எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா ஈடேறக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. புரட்டாதி 1, 2, 3ஆம் பாதங்களை உள்ளடக்கிய நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நீங்கள் விரும்பியது நண்பர்களை விட்டு பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் வரலாம். அதனால் உங்களுடைய பொருட்களை மிக கவனமாக பார்த்து கொள்ளுங்க. தூக்கம் இல்லாமல் தவிக்கக்கூடிய ஒரு நிலையும் உங்களுக்கு இருக்கக்கூடுது. அதனால் யோகா, ஆன்மீக பயிற்சி இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் ஈடுபடுவது, நடைபயிற்சி இதெல்லாம் உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரம் நடராஜ பெருமானை பூஜித்து வணங்கி வர எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு நல்லபடியாக முடிவுக்கு வந்துடுங்க. மன அமைதி உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. அப்போ இந்த மாதம் பார்த்துல உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. 26/2/2024 காலை 8:11 மணி முதல் 28/2/2024 இரவு 9 மணி வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் இந்த சந்திராஷ்டம தினங்களில் எந்த ஒரு முக்கிய செயலையும் நீங்கள் செய்ய வேண்டாம். எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் எடுக்க வேண்டாமுங்க. அசைவ உணவுகளை முற்றிலும் தவிர்த்து ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. நன்றி, வணக்கம்.